திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் 993. பத்தராய் பணிவார் சருக்கம். பத்தராய் பணிவார் புராணம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் 11வது சருக்கமாக பத்தராய் பணிவார் சருக்கம் என்ற சருக்கம் அமைந்திருக்கின்றது. எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்டத் தொகை அது சிவபெருமானின் அடியவர்களையும் தொகையடியவர்களையும் போற்றுகின்றது. தனி அடியார்கள் நாயன்மார்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். தனி அடியார்களாக 63 நாயன்மார்களின் புராணம் பெரிய புராணத்திலே அமைந்திருக்கின்றது. அதே போன்று தொகையடியார்கள் 9 பேர் திருத்தொண்டத் தொகையில் போற்றப்பட்டிருக்கின்றார்கள். தொகையடியார்கள் என்பவர்கள் ஒரு கூட்டமாக துதிக்கப்பட்ட அடியார்கள். அப்படி 9 திருக்கூட்டத்தவரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை திருப்பதிகத்திலே துதித்திருக்கின்றார். அதிலே தில்லைவாழ் அந்தணர்கள் என்ற தொகையடியார்கள் புராணம் முதல் புராணமாக அமைந்திருந்தது. அதே போன்று பொய்யடிமையில்லாத புலவர் புராணம் என்று பொய்யடிமையில்லாத புலவர்கள் என்ற திருக்கூட்டத்தவர்கள் தொகை அடியவர்கள் போற்றப்பட்ட புராணம் நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம். எனவே 9 தொகையடியார்களுள் 2 தொகையடியார்களை பற்றி புராணம் ஏற்கனவே சிந்திக்கப்பட்டுவிட்டது. இந்த 11வது சருக்கம் என்பது பத்தராய் பணிவார் சருக்கம். இது திருத்தொண்ட தொகையின் 10வது திருப்பாடலுக்கு உரிய சருக்கம். திருத்தொண்ட தொகையின் 10வது திருப்பாடலில் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எஞ்சியிருக்கின்ற 7 தொகையடியார்களை போற்றி குறிப்பிட்டு அவர்கள் எல்லோருக்கும் அடியேன் என்று பாடுகின்றார். அந்த திருத்தொண்டத் தொகை திருப்பதிகத்தின் 10வது திருப்பாடல் பின்வருமாறு: பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன், முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. இது திருப்பதிகம். 10வது திருப்பாடல் இவ்வாறு அமைய 10வது திருப்பாடலுக்கு உரிய 11வது சருக்கம் பத்தராய் பணிவார் சருக்கம் என்று அமைகின்றது. நாம் எல்லோருக்கும் தெரியும், அந்த திருத்தொண்ட தொகை திருப்பாடலின் முதல் பகுதியையே சருக்கத்தின் திருநாமமாக தெய்வ சேக்கிழார் பெருமான் சூட்டியிருக்கின்றார் என்று பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த திருப்பாடல் பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று ஆரம்பிக்கவே இந்த திருப்பாடலில் போற்றப்பட்ட தொகையடியார்கள் புராணம் அத்தனையையும் கூறும் சருக்கத்திற்கு பத்தராய் பணிவார் சருக்கம் என்று திருநாமம் தெய்வ சேக்கிழார் பெருமானால் அருளப்பட்டிருக்கின்றது. இந்த திருப்பாடலில் துதிக்கப்பட்ட தொகை அடியார்கள் பத்தராய் பணிவார்கள், பரமனையே பாடுவார்கள், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்கள், திருவாரூர் பிறந்தார்கள், முப்போதும் திருமேனி தீண்டுவார்கள், முழுநீரு பூசிய முனிவர்கள், அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார்கள் என்று 7 தொகையடியார்கள் போற்றப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே முதலாவதாக வருவது பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் என்ற பகுதி. இதற்கு ஏற்றவாறு இந்த சருக்கத்தில் முதலாவது புராணமாக பத்தராய் பணிவார் புராணம் அமைந்திருக்கின்றது. முதலில் தொகை நூலில் பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற்றுகின்றார். சிவபெருமானின் பக்தர்களாக இருந்து சிவபெருமானையும் சிவபெருமான் அடியார்களையும் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்பது இதனுடைய பொருள். எல்லாருக்கும் என்று சொல்லப்பட எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் இருக்கின்ற சிவ பக்தர்கள் எல்லோருக்கும் அடியேனாவேன் என்பது பொருள் ஆகின்றது. இனி வகை நூல் திருத்தொண்டர் திருவந்தாதி. அதில் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் 70வது திருப்பாடல் பத்தராய் பணிவார் தொகையடியார்களை போற்றி பாடி அருளியிருக்கின்றார். அந்த திருப்பாடல் பின்வருமாறு: அரசினை ஆரூர் அமரர் பிரானை அடிபணிந்திட்டு உரை செய்த வாய் தடுமாறி உரோம புலகம் வந்து கரச்சரணாதி அவயவம் கம்பித்து கண் அருவி சொரிதரும் அங்கத்தினோர் பத்தர் என்று தொகுத்தவரே என்பது திருப்பாடல். திருவாரூரில் எழுந்தருளியுள்ள தேவர்கள் பெருமான் தியாகராச பெருமானின் திருவடிகளை வணங்குபவர்கள். தியாகராச பெருமானின் திருவடிகளை வணங்கி துதித்து வாக்கு தழுதழுத்து மயிர்கூச்செறிந்து கை கால்கள் முதலான உறுப்புகள் நடுங்கி
கண்களிலிருந்து அருவி போல கண்ணீர் சொரிகின்ற இவ்வாறு கூறும் தன்மை பெற்ற உறுப்புகளை உடையவர்கள் பத்தராய் பணிவார்கள் என்று தொகுக்கப்பட்டவர்கள் என்பது இதனுடைய பொருள். இவ்வாறு வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதி பத்தராய் பணிவார்கள் என்ற தொகையடியார்களின் இயல்புகளை இவ்வாறு தொகுத்து கூறுகின்றது. சிவபக்தர் என்பதற்கு உரிய இலக்கணத்தை கூறுகின்ற புராணமாக இந்த புராணம் அமைந்திருக்கின்றது. பூர்வ புண்ணிய பேறு காரணமாக வாய்க்கும் மெய்யுணர்வு காட்சியினால் ஒரு ஆன்மா தான் என்றைக்கும் முதல்வன் அல்லன் என்றும் தன் அகவாழ்விலும் புறவாழ்விலும் தன்னை செலுத்தி வைத்து நிற்கும் முதல்வன் ஒருவன் இருக்கின்றான் என்று அவனே தன் உயிருக்கு உள்ளே உயிராக இருந்து கொண்டு தனக்கு அறிவித்து வரும் வகையால் தானும் அறிந்து வருகின்றான் என்றும் அந்த பரம்பொருளான சிவபெருமானை அன்றி இந்த ஆன்மாவினால் எதுவும் பண்ணிவிட இயலாது என்றும் தெளிந்து கொள்ளும் நிலை பெற்ற ஒருவர் அம்முதல்வனாகிய சிவபெருமானின் அதி உயர்வான அருமை பெருமைகள் அவைகளுக்கு எதிரே மிக தாழ்ந்த தரமான தன்னுடைய எளிமை சிறுமைகளை கண்டு இறங்கும் தன்மையினாலும் ஜன்மாந்திரங்களிலெல்லாம் சிவபெருமான் தன்னிடம் சொரிந்து வரும் அவ்வியாஜ பெரும் கருணைக்கு கைமாறாக தன்னால் செய்ய கடவது எதுவும் இல்லை என்று எண்ணி எண்ணி ஏங்க வைக்கும் நன்றி கடப்பாடு உணர்வு அழுத்தத்தினாலும் சதா சிவபெருமானையே நினைந்து நினைந்து உள்ளம் உருகிப் பெருகும் அன்பு உருக்கத்தினர் ஆவார்கள் சிவபக்தர்கள். அந்த அன்பு உருக்கத்திற்கு பிரதி உபகாரமாக சிவபெருமான் தருவது அது ஒப்பற்ற இன்பம். அது சிவானந்தம், சிவபோகம் என்று ஆகமங்களிலும் பிரம்மானந்தம் என்று உபனிஷத்துகளிலும் கூறப்படுகின்ற இன்பம் ஆனந்தம். அதிலே சொக்கி சொக்கி சுவை கண்டதும் சிவபெருமான் தரும் அந்த அன்பு இனிமைக்காகவே சிவபெருமானை அன்பு செய்யும் மெய் அன்பர்களால் சதா சிவபெருமானை பணிவதை தம் கடனாக கொண்டவர்கள் சிவபக்தர்கள். அவர்களே பத்தராய் பணிவார்கள். இவர்களது நினைவு, பேச்சு, சொல் எல்லாம் சதா பக்தி மயமும், செயல்களெல்லாம் சதா சிவபெருமானை பணிதலாம் என்ற விசேஷத்தை உடையவர்கள். எனவே அவர்கள் பக்தராய் பணிவார்கள் என்று தொகை அடியார்களாக போற்றப்படுகின்றார்கள். சாதாரண மனிதர்களின் சாமானிய தன்மைக்கு அப்பாலான இந்த பக்தர்களின் சிறப்பு இயல்புகள் கண்டவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் பக்தி உணர்வை தூண்டி இன்பம் ஊட்ட வல்லன ஆகும். அப்படிப்பட்ட பக்தராய் பணிவார்களின் சிறப்பு இயல்புகளாக தெய்வ சேக்கிழார் பெருமான் பத்தராய் பணிவார் புராணம் என்று விரிநூலாகிய பெரிய புராணத்திலே அமைத்திருக்கின்றார். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் 58வது புராணமாக பத்தராய் பணிவார் புராணம் அமைந்திருக்கின்றது. பத்தராய் பணிவார் சருக்கத்தில் முதல் புராணமாக அமைந்திருக்கின்றது. 8 திருப்பாடல்களில் பத்தராய் பணிவார்கள் என்ற தொகையடியார்களின் பண்புகள் இயல்புகளை தெய்வ சேக்கிழார் பெருமான் விளக்கி அருளியிருக்கின்றார். இவர்கள் தனி நாயன்மார் அல்லர். இவர்கள் ஒரு திருக்கூட்டமாக தொகையடியார்கள். எனவே இங்கே வரலாறு பற்றி பேசுவதற்கு இயல்பு இல்லை. தனி நாயன்மார் என்றால் நாயன்மாரினுடைய திரு அவதாரம், அவருடைய திருநாடு, நகரம், வளம், அவர் செய்த தொண்டு என்று இந்த வரலாற்றையெல்லாம் பாடி அருளுவார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இங்கே குறிப்பிடப்படுபவர்கள் தொகையடியார்கள். எனவே இவர்களது இயல்பு, பண்பு இவற்றை இப்புராணத்திலே 8 திருப்பாடல்களிலே தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைத்து நமக்கு அருளியிருக்கின்றார். அதில் முதலாவது திருப்பாடல், ஈசருக்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் கூசி மிக குதுகுதுத்து கொண்டாடி மனம் மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கன்று அணைந்தால் போல் அணைந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார் என்பது முதல் திருப்பாடல். சிவ பக்தர்களாக இருப்பவர்கள் சிவபெருமானுக்கே அன்பு ஆகியவர்கள் யாரையும் தாம் கண்டால் கூசி மிகவும் விருப்பமுற்று மிகவும் அன்பு கொண்டு மன மகிழ்ச்சி பெற்று ஆசையினால் தாய்ப்பசுவின் பின்பு கன்று சென்று சேருவது போல சேர்ந்து சிவன் அடியார்களிடம் இவர்கள் பேசுவனையெல்லாம் இனிய மொழிகளாகவே பேசுவார்கள். சிவ பக்தர்களை கண்டால்
கூசுவார்கள். சிவபக்தர்களது உண்மை திரு அடியார்களது அளவிறந்த பெருமையினையும் தமது சிறுமையினையும் நோக்கி அஞ்சுவார்கள். விண்ணோர்கள் ஏத்துதற்கும் கூசும் மலர்பாதம் என்று திருவாசகம் கூறுவது போல அவ்வாறு கூசுவார்கள். பின் குதூகலிப்பார்கள். மிக்க அன்பு காரணமாக, பெரிய விருப்பம் காரணமாக. அந்த அன்பு மிகுந்து உயர்ந்த நிலையிலே ஆசையினால் பசுவின் பின் கன்று செல்வது போல அடியார்களிடம் சென்று சேர்வார்கள். பக்தராய் பணிவார்கள் என்றால் சிவபெருமானின் பக்தர்களுக்கு இலக்கணம் இயல்பு என்று கூற வருகின்ற தெய்வ சேக்கிழார் பெருமான் சிவபக்தியை விட அடியார் பக்தியில் இந்த பக்தராய் பணிவார்கள் மிகவும் ஈடுபட்டு இருப்பார்கள் என்பதனை கூறும் முகமாக அடியார் பக்தியினை உள்ளடக்கி இந்த முதல் திருப்பாடலிலே பக்தராய் பணிவார்களது இயல்பினை இவ்வாறு விளக்கி நமக்கு காட்டுகின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.